வணக்கம் நேயர்களே. இது TN360 செய்திகள் நாடும் நாளிதழும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செய்தி மட்டும் இல்லைங்க. ஒரு குடும்பம் உடைந்து போன ஒரு வலி, ஒரு பெண்ணுடைய கனவுகள் முடிந்து போன ஒரு துயரம், வரதட்சணை, அவமானம், பயம், இவை மூன்றும் சேர்ந்து ஒரு உயிரை எடுத்துக்கொண்ட ஒரு சம்பவம். என்ன நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள பக்கிரிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் பிரியங்கா, வயசு 30. இவங்க பாத்தீங்கன்னா அங்குள்ள ஒரு தனியார் பள்ளியில ஆசிரியரா பணியாற்றிட்டு இருக்காங்க. இவருக்கும் புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் அருகே உள்ள பிள்ளையார் குப்பத்தை சேர்ந்த கார்த்திகேயன், அவருக்கு பாத்தீங்கன்னா 37 வயசு ஆகுது. அவர் ஒரு எம்ப்ளாயா இருக்காரு. இவருக்கு பாத்தீங்கன்னா இரு வீட்டாரும் சேர்ந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கடந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. இதனிடையே முன்னாடி இவங்க திருமணத்துக்கு முன்னாடி ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க இல்லையா? அப்ப பெண் வீட்டார் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு, அதாவது மாப்பிள்ளை வீட்டாருக்கு 10 சவரன் தங்க நகை நாங்க போடுறோம், போட்டு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலையில அக்டோபர் 31ஆம் தேதி திருமணமானது நடைபெறுது. இந்த திருமணத்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண் வீட்டாரால கூறியது போல அந்த 10 சவரன் நகை இல்ல 5 சவரன் தங்க நகை தான் போட முடியுது. இதனால கோபமடைந்த மாப்பிள்ளை வீட்டார், அதாவது கார்த்திகேயனுடைய மாப்பிள்ளை வீட்டார் பாத்தீங்கன்னா திருமணத்து அன்னைக்கே இது சம்பந்தமா முறையிட்டு இருக்காங்க, பிரச்சனையில ஈடுபட்டு இருக்காங்க. உடனே அங்கிருந்து பெரியவங்க, அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி அவங்களால இயலாமை காரணமா போட முடியல, நாங்க கூடிய சீக்கிரம் அந்த நகையை போடுறதுக்கு ஏற்பாடு பண்றோம், நீங்க திருமணத்தை நிறுத்தக்கூடாது, திருமணத்தை நிறுத்தாம எந்த காரணமும் இல்லாம திருமணத்தை சுமூகமா முடிச்சுக்கோங்க, நல்ல நிகழ்வு தடைபடக்கூடாதுன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டாரை பெண் வீட்டார் மற்றும் உறவினர்கள்லாம் சேர்ந்து சமாதானப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா அவங்க கூறியது போல அவங்களுக்கான அந்த 5 சவரன் நகையை இது வரைக்கும் பெண் வீட்டார் போடலன்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில பெண் வீட்டார், அதாவது பெண் வீட்டாருக்கு சொல்லியபடி அந்த 5 சவரன் நகையை போடலன்னு சொல்லி தனது கணவர் தொடர்ந்து அந்த பெண் கிட்ட முறையிட்டு இருக்காரு. தொடர்ந்து எப்போ நீங்க அந்த நகையை கொண்டு போட போறீங்க, இப்படியே ஏமாத்திட்டு போறீங்க, நீங்க நகையெல்லாம் போட போறதுன்னு சொல்லி தொடர்ந்து டார்ச்சர்ல ஈடுபட்டிருக்காரு. இது சம்பந்தமா பிரியங்கா தனது தாய் வீட்டார்கிட்டையும் போய் இந்த மாதிரி கணவர் தொடர்ந்து முறையிடுறாரு, எப்ப அந்த நகையை எனக்கு போட போறீங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கு அப்படின்ட்டு. அதாவது இவங்க திருமணத்து அன்னத்துக்கே ஒரு ஒரு காரணத்தை குறிப்பிட்டாங்க. என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு குறிப்பிட்ட நிலம் இருக்கு, அந்த நிலத்தை விற்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கோம், அது வித்த உடனே கண்டிப்பா உங்களுக்கான அந்த 5 சவர நகையை நாங்க கொடுத்துறோன்ற உறுதியின் பேர்ல தான் அந்த திருமணமானது நடைபெற்றது. ஆனா அவங்க சொன்ன மாதிரி அந்த லேண்ட் இன்னும் சேல்ஸ் ஆகல, தொடர்ந்து அது தடைபட்டுட்டே வந்துட்டு இருக்கு. இவங்க தொடர்ந்து கணவன் பிரியங்காவோட கேட்கறதோ, பிரியங்கா அவங்க தாய் வீட்டாரோட போய் முறையிடுறதோ, அவங்க தொடர்ந்து பதிலிடுவோமா, தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்துட்டே இருக்கு. கணவர் என்ன நினைச்சிருக்காருன்னு தெரியல, மனைவியிடம் ஒரு கட்டமா பொறுமையா கேட்டு பத்திரிக்கா சொல்றாங்க. அப்புறம் அடிக்கடி போய் டார்ச்சர் பண்ணி, நீங்க எப்ப நகை போட போறீங்க, நீங்க கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இதை இந்த பிரியங்கா அவ்வளவு ஏத்துக்க முடியல, என்ன பண்றது தெரியல. ஏன்னா தாய் வீட்டார் ஒரே காரணம் தான் சொல்றாங்க, லேண்டை சேல்ஸ் பண்ண முடியல, அதனால கொடுக்க முடியலன்ட்டு. ஆனா கணவரோ பாத்தீங்கன்னா தனக்கு நகை உடனடியா போடணும்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றதா சொல்றாங்க. இந்த நிலைமையில அவரு கார்த்திக் என்ன நினைச்சாருன்னு தெரியல, தன்னுடைய மனைவி ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டு பதில் மட்டும் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னு தெரியல. இந்த நிலைமையில ஒரு ஒரு வக்கரமான ஒரு முடிவு எடுக்கிறாரு அந்த நபர், அந்த பிரியங்காவுடைய கணவர் ஒரு வக்கரமான முடிவு எடுக்கிறார். அது என்ன முடிவுனா, தன் மனைவி தனிமையில இருந்த ஆபாச வீடியோக்களை எடுத்து ஒரு கட்டத்துல என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ நகையை கொடுக்குறியா, இல்ல நீ தனிமையில இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சிகளை புகைப்படங்களை நீ வேலை செய்யக்கூடிய அந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன், இல்ல சமூக வலைதளங்கள்ல இதை நான் பதிவிட்டுருன்னு சொல்லி மிரட்டுறாரு. இதை கேட்ட உடனே பிரியங்கா மன உடைச்சு போயிடறாங்க, அதிர்ச்சிக்கு ஆளாகிறாங்க. ஒரு கணவர் இப்படி ஒரு செயலில் ஈடுபடுவார்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. இதுவரை நம்மளே கூட இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு செய்தியை கேள்விப்படல. அப்படி இருக்கும்போது தன் கணவர் இப்படி ஒரு இப்படி ஒரு மிரட்டலை விடும்போது அவங்க என்ன செய்யறதுன்ற மாதிரி ரொம்ப மன உளைச்சல்களா இருக்காங்க. எப்படின்னா, அவங்களால ஒரு எப்படி சொல்றது, தாய் வீட்டாரோட போய் முறையிட முடியல. என்னன்னா
அவங்களும் வந்து நகையை கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர கொடுக்க கூடாதுன்னு நினைக்கல. அது மட்டும் இல்லாம அவங்க லேண்ட் வந்து சேல்ஸ் ஆகலன்றது வந்து பிரியங்காவுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இதெல்லாம் வந்து அவர் என்ன பண்றாரு, கார்த்திகேயன் கருத்துல காதலே வாங்கிக்க மாட்டேன்றார். எனக்கு தேவை நீ சொன்ன நகை தானே வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடமண்டா இருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு. இதனால என்ன செய்யறதுனே பாவம் தெரியல அந்த பொண்ணுக்கு. ஒரு காலகட்டத்துல ஒரு டைம்ல நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பெண் வீட்டுல தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமையான சம்பவம். அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு காலகட்டத்துல, அதாவது 80கள் 70கள் 80கள் 90 காலகட்டத்துல கூட வரதட்சணை கொடுமை வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த கொடுமையெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஆனா சமீப காலமா இது போன்ற நம்ம ஒரு செய்தி இருக்கு. அந்த ஒரு 20 ஆண்டு காலத்துல நான் வந்து இவ்வளவு ஒரு கடுமையான செய்தியை நம்ம பார்த்தது இல்ல. ஒரு இந்த காலகட்டத்துல இன்னைக்கு கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து பணிக்கு போய் தன் குடும்பத்தை வந்து உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல், ஓரளவுக்கு புரிதல் உள்ள ஒரு சூழல். இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடைபெற்றிருக்கிறது ஒரு துயரமான சம்பவம். இது ஒரு ஆசிரியருடைய மரணம் மட்டும் இல்ல, அவங்க வீட்டுக்கான துயரமும் இல்லை. இது ஒட்டுமொத்த சமூகத்துக்கான ஒரு எச்சரிக்கை. அதாவது வரதட்சணை வாங்குவது குற்ற செயல். அதே போல ஒரு ஆபாச வீடியோவை காட்டி மிரட்டுவது கொடுமை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய மானத்தை வைத்து அவர்களை அடிபணிய செய்வது மனிதாபிமானமற்ற ஒரு செயல். அதாவது இது போல இன்னும் ஒரு ஆசிரியரோ ஒரு பெண்மணியோ யாரும் மரணிக்க கூடாது. இதற்கு காவல்துறை மட்டுமல்ல, நம்மளும் மாறணுன்றது தான் உண்மை. எந்த ஒரு பெண்ணும் இது போன்று பயந்து ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள கூடாது என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது TN360 செய்திகள், நாடும் நாளெல்லும். நான் உங்கள் பிரபு.